கர்த்தருடைய பரிசுத்தமான அடிமையும் இந்த ஆண்டு இறுதி நாட்களில் திருச்சபை கூடி இந்த உபவாசனால் ஏறெடுக்க தேவனை இறக்கம் பாராட்டின நாமத்தை மை கொண்டதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். சாலமோன் ராஜா எழுதுகிற பிரகாரம் இந்த பூமியில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் தகுதிக்கு தக்க பாவங்களும் அக்கிரமம் செய்து கடந்து போகிறோம். கடைசி நாட்கள் எதிர்பார்க்கிற இயேசுவை எதிர்பார்த்து நாம் எல்லாம் அவர் சாயலும் அவர் ரூபத்துமாக நாம் மாறப்பட வேண்டும். பாவங்கள் 2 வகையாக கடந்து வருகிறது. தன் மூதாதையராக 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தன் பாவங்கள் விசாரிக்கப்படுகிறது. மனிதன் தன் வினா தெரிந்து செய்யப்படுகிற கர்ம பாவங்கள் என்று சொல்லுகிற 2 வழிகளும் பாவம் கடந்து வருகிறது. அப்படிப்பட்ட பாவத்தை நாம் எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது, அந்த பாவத்தில் எப்படி விடுதலாக்கி கொள்ளப்படுவது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுதா பார்க்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இல்லை, பூமியில் மனித வாழ்க்கையில் காணப்படுகிற நாம் எல்லாம் பாவிகளாக அக்கிரமங்களாக காணப்படுகிறோம். அந்த பாவங்களை மறைக்கக்கூடாது, அது அறிக்கை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ எப்படி அறிக்கை செய்வது என்றால் வேதத்தை நாம் நாட்கள் இந்த வார்த்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். அதில் நாம் தெரிந்து செய்கிற பாவங்களும் நாம் தெரியாமல் செய்கிற பாவங்கள் 2 நிலை மனிதன் கடந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தெரியாமல் செய்கிற பாவங்கள் எப்படி நாம் விடுதலாக்கிக் கொள்கிறது, தெரிந்து செய்கிற பாவங்கள் எப்படி நாம் விடுதலாக்கப்படும் இந்த நாட்களில் தான் நாம் இறைமானுக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் முதலாவது நாம் பார்க்கிற பிரகாரம் நாம் தெரியாத செய்கிற பாவங்களை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38 வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வார்த்தையை பெறுவீர்கள். பேதுரு அவரை நோக்கி, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள். இந்த பூமியில் அக்கிரமத்தில் பாவத்தில் காணப்பட்ட மனிதன் இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பை நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறது. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசனை ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவான் என்று சொல்கிறது. ஞானஸ்நானம் பெறும்போது ஒரு காரியத்தை விசுவாசிக்கப்பட வேண்டும். அப்படி யார் விசுவாசிக்கிறார்களோ அவர் ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பை அடைந்து கொள்கிறார்கள். அப்படி விசுவாசிக்காதவன் அதை அடைய முடியாது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்போ ஞானஸ்நானத்தில் என்ன நாம் விசுவாசிக்கப்பட வேண்டும், என்ன நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12
தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். நான் உங்களை பிரசங்கித்திர பிறகு நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுகிற, மற்றபடி உங்களுக்கு விசுவாச விருதாக இருக்கும். நான் அடைந்தது உங்களுக்கு பிரதான ஒப்பியத்து என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்கு மரித்து அடக்கம் பண்ணப்படி வேத வாக்கியம் நாம் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆனால் இறைமார்க்கம் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து மனுக்குல பாவத்தினுடைய அக்கிரம மீறுதலுக்காக அவர் மரித்தார் என்றும் வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். என விசுவாசம் என்பது இறைமார்க்கம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படின உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. அல்ல, அந்த விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்குது. நாம் ஞானஸ்நானம் பெறப்போவதனாலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட போகிறது என்று தன் வாழ்க்கையிலே காணப்படாத இருந்தாலும் அதை அவன் நிச்சயித்து கொள்ளப்பட வேண்டும். அவன் நிச்சயித்து கொள்ளும் போதுதான் அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அல்ல, 3ஆம் 4ஆம் தலைமுறை செய்யப்பட்ட பாவங்கள் நம்ம ஞானஸ்நானம் பெறுவதனாலே மன்னிக்கப்பட போது என்று ஒரு நம்பினால் அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இது ஒரு நிலை. 3ஆம் 4ஆம் தலைமுறை எப்படி நம்ம தெரியாத தன் தலைமுறைகள் பாவம் செய்கிறதோ அதேபோல் ஞானஸ்நானம் பெறும்போது அது மன்னிப்பு பெரிது நாம் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் நம்ப வேண்டும். அப்படி நம்பும்போது 3ஆம் 4ஆம் தலைமுறை பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நான் பார்க்கிறோம். இது ஜென்ம பாவத்துடைய ஒரு நிலை. கர்ம பாவம் தான் தெரிந்து செய்கிற பாவங்கள் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிறகு அது கையாளப்பட வேண்டும். யோவான் 20ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னித்தீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். இயேசு மறுபடியும் அவரை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளோ பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவருக்கு மன்னிக்கப்படும். எவ்வளோ பாவங்களை மன்னியாது இருக்கோ அவைகள் அவருக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து தன் அப்போஸ்தலர் காண்பிக்கப்படும் போது இங்கு வாக்கு கொடுக்கிறார். தான் பிதாவுடைய ஆதீனத்தில் கடந்து போய் தன் திருச்சபை கொடுக்கப்பட்ட பிரதான ஒரு விஷயம் திறவுகள் என்று சொல்லப்படுகிற இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பாவியா அக்கிரமத்தில் பிறந்த ஒரு மனிதனை தெய்வம் தன் திருச்சபை கொடுக்கப்பட்ட பிரதான விஷயம் நான் பார்த்தீங்கன்னா அவனை பூர்ணத்தை அடையப்பட வேண்டும், பூர்ணத்தை நடைமுறைப்படுத்தப்பட என்பதற்காக தேவன் ஒரு பாவ மன்னிப்பை அதிகாரத்தை கொடுக்கிறார். ஒரு மனிதன் செய்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தன் அப்போஸ்தலருக்கு அப்படியாக நம்ம கட்டளை கொடுப்பதாக நான் பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் ஊழிய காலத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது தன் கூட இருக்கிற சீசர்களை கேட்கிறார், இந்த ஜனங்களாம் என்னை யார் என்று நினைக்கிறார் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். ஒருவர் எலியா என்றும், எரேமியா என்றும்,
தீர்க்கதரிசி ஒரு ரெண்டும் எண்ணுகிறார்கள். ரொம்ப வேதனைப்படுகிறார். இவ்வளவு காலமாக ஒரு 3 ஆண்டுகள் ஊழிய பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கிறார். இந்த ஜனங்க சுகத்துக்கும் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் மாத்திரம் என்னை பின்பற்றுகிறார்கள். நான் எதற்காக அந்த பூமிக்குள்ளே வந்தேன், தேவன் எதற்காக என்னை அனுப்பின என்பதை அறியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி வருந்துகிறார். அடுத்தபடியை கேட்கிறார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி. யாருமே அதற்கு வாயை திறக்கலை. பேதுரு மாத்திரம் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. இது மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, தேவனே உனக்கு அறிவித்தார் என்று சொல்லி நான் உனக்கு சொல்லுகிறேன். நீ பேதுருவாய் இருக்கிறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பரலோக திறவுகளை உனக்கு நான் தருவேன். பூலோகத்தின் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தின் கட்டுவிழுப்பு எதுவோ அது பரலோகத்தில் கட்டுவிழுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த பூமிக்குள்ளா நீ என்ன செய்கிறாயோ அது பரலோகத்தை நினைவு கூறப்படும். அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, தேவ ராஜ்ய நிமித்தம் நீ எதை நடைமுறைப்படுத்துகிறாயோ அது கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். முதலாக இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவர் தேவதூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடம் என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இங்க பார்க்கிற இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்துல ஒரு திமிர்வாதக்காரன் அக்கிரம பாவத்தினாலே அவன் கட்டப்பட்டதினாலே அவன் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறான். இயேசு குறித்து கேள்விப்படுகிறார்கள். இயேசுவிடத்தில் போனால் இப்படி சுகமடைந்து விடலாம்னு சொல்லிட்டு அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். தூக்கிட்டு வராங்க. பயங்கரம் கூட்டம் இருக்கிறது. அந்த வீட்டுடைய ஒரு கூரையை பிரித்துட்டு அவனை இறக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவனை பார்த்து இயேசு சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. எல்லாரும் தன் இருதயத்தில் யோசிக்கிறார்கள், தேவ தூஷணம் என்று சொல்லி. நீ எழுந்து நடை என்று சொல்கிறார். அவன் எழுந்து நடக்கிறான். அவர் சொன்ன வார்த்தையின் கிரியை செய்ததினாலே அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே அவன் எழுந்து கடந்து போனான் என்று பார்க்கிறோம். அதனால் அருமரிச்சவங்க இயேசுக்கு அதான் சொல்கிறார், என்னை பிதா அனுப்பினது போல உங்களை அனுப்புகிறேன். எனக்கு பிதா எவ்வளவு அதிகாரம் அந்த பூமிக்குள்ளே கொடுத்திருக்கிறாரோ அதை இந்த ஊழியத்தில் நான் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று பார்க்கிறோம். அதான் இயேசு கிறிஸ்து மணவாளன். கடைசி காலத்தில் காணப்படுற சபை மணவாட்டி. ரெண்டு ஒன்று பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அடிப்படைக்குள்ளாக ஒரு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்வது போல நாமளும் மனவாட்டியுடைய ஊழியங்களாகிய 1 மணி நேரமாகியும் காலங்கள் அரை காலம் என்று சொல்கிறோம். ஒரு 3 ஆண்டுகளை நாம் தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொடுக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் என்ன அதிகாரத்தை கொடுத்தாரோ அது கடைசி கால மனவாட்டிக்கு முற்றும் 100க்கு 100 பொருந்தும். அதன் அடிப்படையை கொண்டு தான் தேவன் பார்த்தீங்கன்னா தன் திருச்சபையை கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். ஆசார ஊழியத்தில் புதிய ஏற்பாடு கொடுக்கக்கூடாது. பிரதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத மனுக்குலம் அடைந்து கொள்ளாம ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். தேவ சாயலை கடைசி கால மனவாட்டி அடைந்தே தீரும் என்று சொல்கிறார். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 1-2 வாசி. எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவருடைய ஆவியில் கடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில கபடம் இல்லாத இருக்குதோ அவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகம் இயேசு பிறப்பதற்கு முன்பாக ஆடு மாடு புறா குஞ்சுகள் பலி செலுத்தப்பட்டது. அதில் பாவ மன்னிப்பு உண்டான தவிர பூர்ணத்தை அடைந்து கொள்ள முடியாது. ஒரு பிரதான பாவங்களுக்கு மாதிரி பலி செலுத்த தேவனுக்கும் மனிதனுக்கும் கொஞ்சம் உறவை மேம்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர்
ஒரு ஊற்று என்று சொல்லுகிறது. ஒரு மனிதன் செய்கிற அக்கிரம பாவங்களுக்கு அவன் போய் அறிக்கை செய்து மனசாப்பட்டால் தேவன் அது மனசார மன்னிக்கிறார் என்று பார்க்கிறோம். அது திருச்சபை கையளிக்கப்பட்டிருக்கிறது, திருச்சபை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா சபையோட நோக்கம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். கரைசரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கரையத்திலே முதலாய் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமே பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு தாமே அர்ப்பணித்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கம். ஒரு பக்கம் யூத குலம் ராஜ் அப்படின்னு சொல்லியிருந்தா விட பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்குள்ள ஒரு கூட உத்தம ஜனத்தை ஆயத்தப்படுத்தி தேவ சாயலாக உருவாக்கப்பட வேண்டும். அது நித்தமாக தேவனை தொழுது கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய பரிசுத்த சந்ததி என்று அவர் சொல்லப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ளாதான் தேவன் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டு முன்பாக அவரை பூமிக்குள்ளாக அனுப்பி கொடுத்தார். அதனால் இயேசு அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தன் வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றி கொடுத்தார், அது எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தான் சபைக்கு கட்டளை கொடுத்தார் என்னாலும் அறிந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்தும் அவர் தேசத்துக்கும் சேமத்தை கொடுப்பேன். சாலோமனால் கட்டப்பட்ட ஆலயத்தை இப்படி சொல்லுகிறார். ஒரு மனிதன் கடந்து வந்து பாவம் செய்த அக்கிரமத்தில் கட்டப்படலை கர்த்தரும் வெட்டிகளையும் கொல்லனையும் அனுப்பி அது தண்டிக்கப்படும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட தன் ஆலயத்தில் கடந்து வந்து தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி பாவத்தை எவன் அறிக்கை செய்கிறானோ அவனுக்கு நான் மன்னிக்கிறேன் பார்க்கிறோம். ஆனால் இந்த அப்போது நாமளே தேவன் ஆலயம் இருக்கிறோம். அதில் பிரதான ஆசாரியன் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அவனே பாவத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். எப்படி ஆலயங்கள் மாறுகிறதோ அதே போல ஊழியங்களும் மாறுகிறது. ஒரு பிரதான ஆலயமாக காணப்பட்டது போல பிரதான ஆசாரியன் எப்படியாக அந்த ஆலயத்துடைய மைய பொருளாக இருக்கிறான். அவன் எவ்வளவு பாவங்களை மன்னிக்கிறானோ பரலோகத்தில் மன்னிக்கப்படுகிறது, எவ்வளவு பாவங்களை மன்னியாது இருக்கிறானோ மன்னிக்கப்படாது இருக்குன்னு சொல்லுகிறது. 1 யோவான் 8ஆம் அதிகாரம் 1 யோவான் 1:8-9. 1 யோவான் 1:8-9. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் 1 யோவான் 1:8-9. நமக்கு பாவம் இல்லை என்பதனால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்பனாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்தும் எல்லா அநியாயத்தை நீக்க நம்மை சுத்திகரிப்பதற்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனம் தப்பாக எடுத்து பயன்படுத்திக் கொள்வார்கள். யாருக்கு சொல்லுன்னா ஒரு புதிய மனிதன், ஒரு தனிப்பட்ட மனிதன், இயேசு அறியாத இருக்கிற மனிதன், அவனை தான் ஒப்பிடுகிறான். அவனை ஒப்பிட்டு தான் சொல்லுகிறான். அவன் ஒரு மனிதன் தனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னால் அவன் தப்பாக சொல்லுகிறான். ஏன்னா பார்க்கிறோம் 3 தலைமுறை பாவங்கள் பின்பற்றுகிறது.
தன்னுடைய பாவங்கள் வருகிறது. ஆனால் கடவுளை ஏற்று தான் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தம் பெற்று வளர்ந்து வரணும் போய் சொல்லக்கூடாது. அவன் பரிசுத்தமான மாறணும். இந்த வசனத்தை தப்பு புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக மனிதனை ஒரு பூர்ண சர்க்குணராக தேவனை எதிர்பார்க்கிறான்னு பார்க்கிறோம். அதில் ஒரு துவக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தேவனை அறியாத மனிதனை சார்ந்தது. அதன் அடிப்படைக்குள்ளாக பூமியில் பிறந்த எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். ஏகமாய் கெட்டு போனோம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இதை யாருக்கு ஒப்பிடுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவர் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இப்போ ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே தன்னை ஒளித்து கொண்டார்கள். எந்த ஒரு கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரோ அதை மீறி புசித்தார்கள். தேவன் கடந்து ஆதான் என்று கூப்பிடுகிறார். தான் பாவம் செய்தனாலே அவன் தோட்டத்துக்குள்ளா தன் கர்த்தருடைய சன்னிதானை விட்டு விலகி தன்னை ஒளித்து கொண்டார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தோடு வாசிப்போம். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆதி தகப்பனாகிய தேவ சாயலாகிய தேவ ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட தேவனின் நேரடி ஜீவ சுவாசத்தை காணப்பட்ட ஆதாம் தேவனுடைய வார்த்தை மீறி பாவம் செய்தான். அவன் சந்ததியாக நாம் எல்லாம் பாவிகளாக இருக்கிறோம். தன்னை தகப்பன் பெற்றோர் சம்பாதி சொத்து தன் பிள்ளைகள் எப்படி சுதந்திரமோ ஆதி தகப்பன் செய்த பாவங்களும் நமக்கு இன்னி வரைக்கும் சொந்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அக்கிரமத்தில் பாவத்திலிருந்து வெளியாவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளாக அனுப்பப்பட்டார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தோடு வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசி 6:7. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அவர்களும் ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு துரோகம் பண்ணினார்கள். அல்ல இறைசமூக சொல்லப்படுகிற ஆதி தகப்பனை ஆதான் செய்தது மாத்திரமல்லாமல் அவர் பின்பற்றி கடந்து வர சந்ததியெல்லாம் தொடர்ந்து துரோகம் செய்து தேவனுடைய நீதியை விட்டு விட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தலைமுறை செய்த பாவங்களும் நாம் கண்கள் முன்பே செய்யப்பட்ட பாவம் அக்கிரமங்களும் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்களை இறையேசுவும் நாம் சொல்லுகிற பிரகாரம் எந்த ஒரு பாவங்களை அறிக்கையிடப்பட வேண்டும். அது என்ன சொல்ல, முதலாவது பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அதில் நம்ம உட்பொருளை பார்க்கிறோம். பாவங்களை எவன் மறைக்கிறானோ நம் நேரடியாக ஒரு கடவுள்கிட்ட அறிக்கை செய்வதான் மறைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்மள கடக்கடன்னு சொல்லிகிட்டே போயிடலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு கொடுக்கப்பட்ட பிரகாரம் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட பிரகாரம் ஒரு பிரதான ஆசாரி நம்ம அறிக்கை செய்யும்போது நம்ம யோசிப்போம், நம்ம சொன்னால் அவர் தப்பாக எடுத்துக்குவாங்களோ, தெரிஞ்சிடுமோ, சொல்லிடுவாங்களோ யோசிக்கலாம். அந்த வார்த்தையின் பிரகாரம் யாருக்கிட்ட மறைக்க ஒரு மனிதன்கிட்ட அறிக்கை செய்ய போனால் மறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவன்கிட்ட நம்ம அறிக்கை செய்ய மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வார்த்தையுடைய அடையாளத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தன் பாவங்களை எவன் மறைக்கிறானோ வாழ்வடைய மாட்டான். நேரடியாக தேவன்கிட்ட அறிக்கை செய்வது அவன் எல்லாமே தெரியும், அவர்கிட்ட அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று அப்படியே தேவன்கிட்ட அறிக்கை செய்கிற நிலை இருந்தால் நான் மறைக்க போகணும் வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒரு மனிதன்ட்டு நீங்கள் அறிக்கை செய்ய போனால் தான் என்ன பண்ணுவோம், மறைப்போம். தெரிஞ்சிருமோ, தெரிஞ்சா என்ன நினைப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் இப்படிப்பட்ட இறை சமூகத்தை நாம் யோவானுடைய ஊழிய காலத்தில் பார்க்கிறோம். யோர்தான் நதியை கடக்க தன் பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள். யாக்கோபில் பார்க்கிறோம், ஒரு வியாதிப்பட்டால் தன் மூப்பன் அழைத்து தன் பாவங்களை அறிக்கை செய்ய கடவான். நீதிமான ஊக்கமான ஜபம் பிணியாலை ரட்சிக்கும். இப்படி இறை சன்னிதானத்துக்குள்ள நீ பழைய ஏற்பாடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்துட்டு வர வேண்டும், அந்த கடா மேல் அவன் கையை வைக்கப்பட வேண்டும், தன் பாவங்களை அறிக்கை செய்யப்பட வேண்டும். எங்கு இடங்கள் போனாலும் பழைய ஏற்பாடுகளாக சரி, புதிய ஏற்பாடு சரி, இயேசு கிறிஸ்து புதிய ஊழியமாக இருந்தாலும் சரி, மனிதன் தன் பாவங்களை அறிக்கை செய்யப்பட வேண்டும், தன் பாவங்களுக்கு வருத்தப்பட வேண்டும், தன் பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்வதா பார்க்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி 14ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். இஸ்ரவேலே, உன் தேவனை கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால விழுந்தாய். வார்த்தைகள் கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி எல்லா அக்கிரமத்தை நீக்கும் எங்களை தயவா அங்கீகரித்தருளும். அப்போது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலக மனம் திரும்பப்பட வேண்டும். நம்முடைய மனசு மாம்ச விரும்பல திரும்பக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? விக்கிரங்களிலிருந்து மனம் திரும்புங்கள், பொய்யிலிருந்து மனம் திரும்புங்கள், விபச்சார வேஷத்தனத்தை மனம் திரும்புங்கள். இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள தன்னை அர்ப்பணித்து ஒரு மனிதன் மனம் திரும்பப்பட வேண்டும் என்று சொல்கிறது. யோசுவா 7ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டப்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருகளுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருகளுக்கு முதுகை காட்டினார்கள். இங்க பார்க்கிறோம், தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்க புறப்பட்டு போகும்போது எதிர்க்க காணப்படும் போது எதிர் நாட்டில் இருக்கிற ஒவ்வொன்றுவரும் சில இடத்துல ஆடு மணல் எடுத்துக்கம்பார், சில இடத்துல எல்லாத்தையும் கொன்று குவி என்று சொல்லுவார். இப்படி சொல்லப்படும் போது சொல்லுகிறார், நீங்கள் கடந்து போகிற நிலைகளை அந்த தேசத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் எடுக்கக்கூடாது. 7ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என்னென்ன பிரகாரமாய் செய்தேன்? கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. ஆகான் சொல்லுகிறார், நான் உண்மையே தேவனுக்கு பாவம் செய்தேன். பாபிலோனுடைய ஒரு சால்வை எடுத்தேன், 200 வெள்ளி சேக்கலை எடுத்தேன், 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பாலத்தை எடுத்தேன். அவன் ஒன்றா அறிக்கை செய்கிறான். ஆனால் இஸ்ரவேலுடைய யுத்த காலத்தில் ஒரு பெரிய தோல்வி அடைகிறார்கள். தேவன் என்னென்ன வாழ்க்கையில் திட்டமிடுக சொல்லுகிறாரோ அதை அப்படியே நாம் கை கொள்ளப்பட வேண்டும். ஒன்று கூட்டவும் கூட குறைக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். வெளிப்படுத்த பார்க்க உபாவத்தில் பார்க்கிறோம். அப்படி கூட்டி குறைச்சி நாம் நடைமுறைப்படுறதுனா பாவிகளாக மாறுகிறோம். ஏதோ தோட்டத்தில் நன்மை தீமை என்ன இருக்கு என்பது முக்கியமல்ல, அது புசிக்க கூடாது கட்டளை, அவ்வளோதான். அதை புசித்தார்கள், பாவம் உண்டாச்சு. அதனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறதோ அப்படியே நாம் நடைமுறைப்படுத்துவதும் சத்தியம். அதில் ஒன்று கூட்டுவதும் குறைப்பது என்பது நமக்கு கட்டளை எங்கும் பிறப்பிக்கப்படலை. யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீர்க்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை
அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தையும் தந்தருள்வார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இங்க பார்க்கிறோம், நீங்கள் இப்போதே உபவாசத்தோடு அழுகையோடும் புலம்போடும் உங்கள் முழு இதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனை கர்த்தருக்கு போஜன பலி பான பலி செலுத்துவதற்கு ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்க, முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்டு குழந்தைகளை கூட்டுங்கள், மணவாளத்தின் அறையையும் மணவடத்தின் மறைவிட விட்டு புறப்படுவார்களாக. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற மனம் திரும்புதல் என்பது இந்த வஸ்திரத்தை மாத்திரம் அல்ல. வேதாமத்தில் பார்க்கிறோம், தாவீது ராஜா பார்க்கிறோம், நினைவே ராஜா பட்டணத்தார் மக்களை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வரும், முதலாவது தன் வஸ்திரத்தை தான் கிழிச்சுக்குவான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிடு. இங்க சொல்லுகிற வெறும் வஸ்திரத்தை மாத்திரம் வாழ்க்கை நின்றுடக்கூடாது. தன் இருதயத்தில் கிரியை செய்யக்கூடிய செயல்கள் மாறும். அதான் சொல்ல, வஸ்திரத்தை அல்ல, தன் இருதயத்திலிருந்து மாற வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சோகம் வரும், கண்ணில் தான் தண்ணி வரும். வெறும் கண்ணீரோடு நின்றுடக்கூடாது. வாழ்க்கை தன் இருதயத்தில் மாற்றம் உண்டாகப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தலை செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டான், போவான். அதோடு வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. தன் இருதயத்தில் மாற வேண்டும். அதுதான் மையப்படுத்துகிறான். ஒரு மனிதன் தன் புறத்தோட்டத்தில் காணப்படுகிற மனமாறுதல் மாத்திரம் இருந்துடக்கூடாது, துக்கம் அனுசரிப்பதை மாத்திரம் இருந்துடக்கூடாது, தன் இருதயத்தில் மாற வேண்டிய சொல்லி. இப்படிப்பட்ட நிலைகளை நாம் காலத்தின் கட்டாயத்தில் இருப்பதனாலே இறைமார்க்க நாம் எதிர்பார்ப்பதாக தேவ சாயலாக மாறி தேவனை நாம் சந்திக்கு எதிர்கொண்டு இருப்பதனாலே ஒரு பூர்ண சர்க்குணராக நாம் மாற வேண்டும் என்பதனாலே இந்த ஆண்டோட இறுதியை நாம் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டை நாம் சந்திக்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பதனாலே இந்த ஆண்டுகள் நாம் செய்த கடவுளுக்கு விரோதமான குற்றங்களுக்கு மீறெல்லாம் மன்னித்து தேவன் நம்ம இறக்க செய்த ஒரு புதிய வாழ்க்கை நாம் துவங்க இருப்பதனாலே கர்த்தர் நம்ம அக்கிரமம் எல்லாத்தையும் மன்னித்து ஒரு புதிய மனிதனை நாம் உருவாக்கத்தக்க நம்ம பாவங்களை அறிக்கை செய்து சுத்தம் செய்து நீங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும்படியாக தேவனாமது கேட்டுக்கொண்டு கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.